ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோறு புடிச்சல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஃபியூச்சர் டைரி சீசன் 1 எபிசோட் 23. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கன்யூட்டி புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைமி ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ற கடவுளோட டைம் முடிஞ்சு போச்சு. அவர் அப்படியே இறந்து போறாரு. அவர் இறந்து போனோன்னு அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதை மீறி எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த கடவுள் நான் தான் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப இவ்வளோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கா. அந்த டைம்ல அதுல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. என்ன சொல்றாடா, இந்த மாதிரிலாம் நீ எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் உன் கையில வந்து பார்த்தா 2 காப்பு மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்கேன். இது மூலமா உன்னால என் பவர் யூஸே பண்ண முடியாது. என்ன ஆனாலும் அந்த டைரி யூஸ்ல இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்களால தான் இந்த பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இது அது எதுவுமே கேட்காம அவன் என்ன பண்றான்னா, அந்த க்ரோனை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு நான் தான் அடுத்த கடவுள், அடுத்த குயின் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கா. கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, நம்ம பசங்க 2 பேரும் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா 28 ஜூலையோட இந்த உலகம் அழிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டா நம்ம பையனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, கடவுள் கூட ஆகல நம்ம, ஆனா அதுக்குள்ள உலகம் அழிய போகுதுன்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம பொண்ணும் என்னையோ நம்ம 2 பேரும் கடவுள் ஆகல, சோ அதனாலதான் அந்த உலகம் அழிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ சொல்லி மலிப்பிடுறா. இது கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, நம்ம பையன் என்னடா 3 நாளுக்கு அப்புறம் தூங்கி எழுந்திருக்கிறான். அப்பதான் ஏதோ சத்தமா இருக்கு. தண்ணியா, நமக்கு தான் மோட்டர் எதுவுமே வேலை செய்யல, தண்ணி கூட எடுக்க முடியாது சொல்லிட்டு இருந்தாலே, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தண்ணி எடுத்துட்டாளா, என்ன புண்ணுடா இவ, சரி எனிஹோ வேர்ல்டு எல்லாமே அழிய போகுது, இதுக்கப்புறம் யார் வந்து யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு ஒரு டின்ல வந்து தண்ணியை ஃபில் பண்ணி சூடு பண்ணி அதுல உட்காந்து குளிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தோம் நம்ம பையனுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்னடா டக்குன்னு அப்படியே தண்ணியில் எழுதிக்கிறான். ஐயோ ட்ரெஸ் கிஸ் எதுவும் போடா மேய்ச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, டேய் அதெல்லாம் இல்ல, எல்லாமே போட்டுதான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகே ஓகே ஓகே, நீ என்ன நியூடா பாக்கணும் அதான் உனக்கு ஆசை அப்படின்னு சொல்றப்போ, சேச்சா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இவன் என்ன பண்றா, எல்லா ஊட்டியும் வந்து வெட்டிட்டு இருக்கா. அப்ப என்ன சொல்றானா, அடுத்து நீ தான் போய் குளிக்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இல்ல நான் குளிக்கல, நான் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு இவன் மட்டும் தான் லாஸ்ட். சோ இப்ப இவன் வந்து இவனை கொல்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஹினாட்டாவா இருக்கட்டும், அவனோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோசுகாவா இருக்கட்டும், ஆர்வா இருக்கட்டும், எல்லாருமே இந்த விஷயத்த தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோ அவன் மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இவன் எப்ப வேணா நம்ம கொல்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் காஷியஸா இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணு யூனோ என்ன பண்றாங்கன்னா, நம்ம யூகிக்கு ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுத்துருக்கா. அது ஆக்சுவலா பார்த்தா அவரோட அப்பாவோடது, அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கா. என்னடா கரெக்டா இருக்கா, எங்க அப்பாவோட தான், சைஸ் எல்லாம் ஓகே தானே அப்படி சொல்றப்போ, அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, நம்ம பொண்ணு ஒரு விஷயத்த கேட்கறா. நீ இருந்தாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம்டா, 2 பேரும் ஒன்னா குளிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இல்ல தண்ணியில நல்லா வந்து குளிக்க முடியாது, அங்க குளிக்கிறதா இருந்தா எனக்கு போனையும் எடுத்துட்டு வரணும், தண்ணியில இருந்தா ஏதாவது கெட்டு போயிடும் போனு அப்படின்னு சொல்றப்போ, என்னடா டே இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, உனக்காக இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, இப்ப கூட என்ன நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஒரிடா கேட்கறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவனுக்காக வகை வகையா செஞ்சு வச்சிருக்கா. எல்லாத்தையும் நல்லா அடிச்சு வெட்டுவான்னு பார்த்தா 4 பொருக்கு எடுத்து வாயில வச்சுட்டு, சரி ஓகே நான் சாப்பிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். ஆக்சுவலா என்னன்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கு, இதுல ஏதாவது விஷயத்துக்கு கலந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம பையனும் காஷியஸா கிளம்புறான். இவன் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான்னா, ஏன்டா இப்படிலாம் பண்ற, நான் வேணா ஒரு பயங்கரமா கொலகாரியா இருக்கலாம், ஆனா எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, நான் உனக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அழகான பொண்ணா இல்லாம இருக்கலாம், பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இல்லாம இருக்கலாம், பட் இருந்தாலும் என் லவ் உண்மையானது அப்படின்னு மாதிரி சொல்லி அவன்கிட்ட ரொம்ப புலம்பி அழுகுறா. இதை புரிஞ்சுட்டு அவனும் என்ன சொன்னா, இல்ல அப்படிலாம் கிடையாது, எனக்கு நிறைய தாட் ப்ராசஸ் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, என்னால வந்து எதையும் ப்ராப்பரா என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு அவன் சொல்றப்போ, அவனை தள்ளி விட்டுட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வரா. அப்படி பாத்தீங்கன்னா அவன் ஆளே காணும். எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை தேடிட்டு இருக்கா. அப்ப அவன் எங்க போயிருக்கானா, அவனோட பழைய வீட்டுக்கு போய் பாக்குறான். அவங்க அம்மா அப்பாவோட மெமரிஸ் எல்லாமே அவன் மண்டையில இருக்கு. அப்புறம் அவனோட பழைய ஸ்கூலுக்கு போய் பாக்குறான். ஸ்கூல்ல நம்ம இப்படி எல்லாம் பிளே பண்ணிருக்கோம், என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவளும் அங்க வந்துடுறான். அவன் என்ன சொல்றான்னா, என்னோட லவ்வ பார்த்த இடமே இதுதான், உன்னை நான் பார்த்ததுல இருந்து என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவளோட இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவன்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கா. இது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு இது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்னடா இதுக்கப்புறம் நம்ம இறக்க தான் போறோம், இதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வந்து யோசிக்கிறப்போ அவன் போன்ல பாக்குறப்போ நாளைக்கு தான் 28 ஜூலை, சரி அதோட இந்த உலகம் அழிய போகுது. இவ்வளவு நாளா நமக்காக எல்லாமே பண்ணிட்டு இருந்தவ நம்ம யூனோ, அவளுக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயமா பண்ணும், சின்ன அன்பு அவளுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, எப்பவும் போல நைட்ல தான் வந்து அவன் சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பா. நம்ம பையன் ரெடியா வந்து உட்காந்துட்டு, சரி ஓகே நீ சுடு தண்ணில குளிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் ஒன்னா குளிக்கிறாங்க. அவளுக்கு என்ன பேசணும்னு தெரியல, இவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, நம்ம பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. சரி தண்ணி வந்து ஜில்லுன்னு ஆயிடும், அதுக்குள்ள நம்ம ஏஞ்சி போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்றப்ப, சரி ஓகேன்னு சொல்லி 2 பேரும் ஏஞ்சி போறாங்க. எப்பவுமே உங்களுக்கு பெட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்கு தனித்தனி பெட் தான் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரே பெட்டா தான் இருக்கு. நம்ம பொண்ணும் பையனும் ஒண்ணு மண்ணுமா நிறைய விஷயங்களை பண்றாங்க. அவங்க இருக்கக்கூடிய லவ் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. அதை 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. பயங்கரமா ஒரு இன்சிடென்ட் ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா,
நம்ம பைபிள் ஒரு விஷயத்த கேட்கணும், உனக்கு தான் தெரியல செத்தவங்க யாரும் உயிரோட கொண்டு வர முடியாது, அப்படியே என்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடியறதுக்குள்ள இவ கோடல் எடுத்து டப்புன்னு வைக்கிறா. ஐயோ சும்மாதாமா கேட்டேன், எனக்கு கொண்டு போட்டுறாது அப்படின்ற மாதிரி நம்ம பைபிள பயந்து சொல்றான். இல்ல அப்படி இல்ல, நீ உங்க அம்மா அப்பா இழந்து ரொம்பவே அப்செட் ஆயிட்ட, உன்னால இந்த கேம் கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு நீ ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்ட, உன்னை நான் பூஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்காக ஒரு சின்ன பொய்ய சொன்னேன், அதை சொன்னாவது நீ கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி எல்லாத்தையுமே பண்ணுவேன்றதுக்காக தான் இதை பண்ணேன், அதனாலதான் நம்ம கேம்ல இந்த அளவுக்கு வந்திருக்கோம், இப்ப கூட ஒன்னும் விஷயம் இல்லை, என்ன நீ கொண்டுட்டனா நீ வந்து ஆக்சுவலா காட் ஆயிடுவ, அதுக்கப்புறம் எல்லா சீக்வன்ஸும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றப்போ, லூஸ் அடி நீ, என் உலகத்துல யாராவது உயிரோட இருக்கணும் எனக்கு பிடிச்சவங்க, அப்படி பார்த்தா எங்க அம்மா அப்பா 2 பேருமே இல்ல, இப்ப நீ மட்டும் தான் இருக்க, ஒன்றையும் கொண்டுட்டு நான் என்னடி பண்ண போறேன் இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னை கொல்ல மாட்டேன், நான் இப்படியேதான் இருக்க போறேன் அப்படின்றத சொல்றான். அவளும் என்ன சொல்றான்னா, எப்பவுமே இந்த விஷயம் மாறாதுல, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நீ இதே தான் பேசுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க பைத்தியக்காரி மாதிரி நம்ம பைபிள யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், என்னன்னா ஆறு கூட ஒரு விஷயத்த சொன்னா அது வந்து பெருசா எதுவுமே எனக்கு கரெக்ட் ஆகல, அவன் ஏதோ உலக இருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, என்ன ஆறு சொன்னா என்னன்னு சொல்லி நான் இன்னும் கேட்கறேன் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றது நம்ம பையனும் சொல்றான். அவன் என்ன சொல்றான், இல்ல என்ன சொன்னான்றது சொல்லு அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல ஆக்சுவலா நீ வேற ஒரு டிமென்ஷன்லயும் காடா இருந்தீங்க அந்த கேம் முடிச்சுட்டு, இப்ப இந்த டிமென்ஷனுக்கு வந்து இந்த டிமென்ஷனுக்கு நீ காடாவை தான் பிளான் பண்ணிருக்கன்ற விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே நம்ம பொண்ணு கோடை எடுத்து அப்படியே அவன் வெட்டுறதுக்கு வரா. என்னடா இப்படி வெட்டுறாளேவே அப்படின்னு மாதிரி நம்ம பைபிள யோசிச்சுட்டு கேட்கறான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இவ்வளவு சீக்கிரமா உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்க கூடாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட வாழணும்னு நினைச்சேன், ஆனா அது கெடுக்கிற விதமா நீயே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெட்டுறதுக்கு வந்துட்டு இருக்கா. மூஞ்சில ஒரு வெட்டு போட்டான். என்னடா இவ இப்படி வெட்டுறாளே, இவன் வந்து தப்பிச்சு போண்டா சாமின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருக்கான். ஆனா இவன் விடுற மாதிரி இல்ல, அவனை கொஞ்சம் கொஞ்சமா போய் ஹண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒரு இடத்துல கொண்டு இருந்தால, சோ அந்த இடத்துக்கு போறான். போனோன்னு அந்த ஒரு இடம் குழி இருக்கு, அந்த இடத்துக்கு போனோன்னு எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஆனா அவனை வந்து அந்த குழியில தள்ளி விடுறாங்க ஒருத்தங்க, யாருன்னு பார்த்தா அது மீறு அப்படியே அவன் குழியில விழுறான். விழுந்தோன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் மெமரிஸ் எல்லாம் வந்து மீறு காட்டிட்டு வரா. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூனோக்கும் நம்ம யூகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்களா, அதாவது நீங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க அதை நீங்க டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல நம்ம பொண்ணுக்கு வந்து தாட் ப்ராசஸ் என்ன, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறமா லைஃப் அவ்வளவுதான் எம்டியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான், இறந்து போயிடலாம் தான் அவளும் நினைச்சிட்டு இருந்தா. அந்த டைம்ல நம்ம பையன் கிட்ட வந்து நான் உனக்கு ஒய்ஃபா இருப்பேன், நம்ம 2 பேரும் ஃபேமிலியா இருக்கணும்னு சொன்ன ஒரு விஷயம் அவளை இவ்வளவு நாள் வரைக்கும் டிரைவ் பண்ணுச்சு, நீ தான் அவன் டைம் லைனே மாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பையனும் அந்த பொண்ணை போய் டச் பண்ண போறான், ஆனா அது எதுவுமே ஃபீலும் ஆகல, ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் மெமரி, இது எதுவுமே நம்மளால ரீவைண்ட் பண்ண முடியாது, எடிட்டும் பண்ண முடியாது, அவங்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய பிரசன்ஸே தெரியாது. சோ அவன் என்ன சொல்றானா, இன்னொரு டிமென்ஷன் போய் காட்டுறேன்னு சொல்லி இன்னொரு டிமென்ஷன் கூட்டு போறா. அப்படி கூட்டு போயிட்டு இருக்க நேரம் என்ன, இங்க நம்ம பொண்ணு என்ன சொல்லியிருக்காரு, அவன் சொல்றது எதையுமே நம்பாத, அவன் சொல்றது எல்லாமே வந்து பொய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கோடாலை வச்சு டோர் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே இருக்கா. ஆனா அது எதுவுமே அந்த பையனுக்கு கேட்கவே இல்லை. இப்ப நம்ம பைபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து மீறு சொல்லிக்கிட்டே இருக்கா. என்ன சொல்றான்னா, இந்த உலகம் ஸ்டார்ட் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு, நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன கேண்டிடேட்ஸ் மட்டும் தான், ஆனா உங்களுக்கு பவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் யோசிச்சிருக்காரு. அப்படி யோசிக்கிறப்போ ஒருத்தங்களை அப்சர்வ் பண்ணாங்க, அப்படி பண்றப்போ உங்களோட மெமரிஸ் தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. அப்போ இதுல அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம யூனோ, அவளை ஸ்டேபிள் ஆக்குறதே வந்து பாத்தீங்கன்னா நீதா அப்படின்னு சொல்றப்போ நம்ம பைபிள யோசிக்கிறோம், ஆமா ஆறு கூட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அவளை ஸ்டேபிள் ஆக்கக்கூடிய பர்சனே நான் தான் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் ஒரு டிவில போட்டு காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. நம்ம பைபிள பார்த்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சேம் இன்சிடென்ட் தானே டிஃபரெண்டா நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, பரவாயில்லையே கரெக்டா சொல்றியா, உனக்கு மெமரி பவர் நல்லா இருக்கு, இது ஆக்சுவலா எப்ப ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் லைன் ஆனது, இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கிறது செகண்ட் டைம் லைன் அப்படின்னு விஷயத்த சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் லைன் செகண்ட் டைம் லைன், நான் என்னமா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இன்னொரு விஷயத்தையும் காட்டுறேன்னு சொல்லி இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. அப்பதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் லைன்லயும் வந்து பார்த்தா நம்மளோட யூனோ யூகி தான் லாஸ்ட் வரைக்கும் கேம்ல வந்திருக்காங்க. ஆனா அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு கொண்டுக்க முடியாது, நம்ம 2 பேரும் ரொம்ப லவ் பண்றோம், அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே இறந்து போயிடலாம் சொல்லி 2 பேரும் விஷத்தை குடிச்சிருக்காங்க, மாத்திரையும் போட்டிருக்காங்க. அந்த டைம்ல என்னன்னா நம்ம பைபிள இறந்து போயிட்டான், ஆனா இவன் மட்டும் என்னன்னா விஷத்தை எதையும் குடிக்காம மாத்திரை எதையும் முழுங்காம அதை எல்லாத்தையும் துப்பிட்டு அவன் கடவுள் ஆகுறான். ஆயிட்டு இவனை உயிர் கொடுத்துடலாம் அப்படின்றத நம்ம பொண்ணோட ப்ராசஸாவே இருக்கு. ஆனா அவனும் உயிர் கொடுக்க ட்ரை பண்றான், அவன் ஏந்திரிக்கவே மாட்டான். அப்பதான் அவளுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது, இன்கேஸ் நம்ம கடவுளா மாறினா கூட நம்மளால யாருக்குமே உயிர் கொடுக்க முடியாது, உயிர் ஒன்ஸ் போனதுதான் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் அவளுக்கு வருது. ஆனா இவன் இந்த கடவுள் ஆனதுக்காக அவளுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு வருது, நீ எந்த விஷயம் கேட்டாலும் அதை நாங்க உங்களுக்கு கிராண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்கிறப்போ நம்ம பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு வந்து யூகி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயசுல எங்க உயிரோட இருக்கானோ அந்த வயசுக்கு நான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டோன்னு இவன் வந்து செகண்ட் டைம்ல இருந்து அப்படியே அனுப்பிச்சு விட்டுருது. செகண்ட் டைம்ல இருந்து இவன் வந்துடுறான். செகண்ட் டைம்ல வந்ததுக்கு அப்புறம் இவன் எப்படி அவளை ரீப்ளேஸ் பண்ணான்ற டவுட் வருது. அப்ப அதையும் ஒரு வீடியோ போய் காட்டுறாங்க, ப்ரீவியஸ்ல நடந்த விஷயத்த. அப்படி காட்டுறப்பதான் என்ன ஆகுதுன்னா, நம்ம பொண்ணு வந்து ஒரு மாதிரி அப்சஸ்ட் ஸ்டேட்ல இருக்கா. அதாவது செகண்ட் டிமென்ஷன் டைம்ல இருக்கக்கூடிய பொண்ணு, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அந்த கேஜ்ல இறந்து போயிருக்காங்க, அவ எல்லாத்தையுமே யோசிச்சு அழுதுட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் டிமென்ஷன் யூனோ என்ன பண்றான்னா அவளை அப்படியே வெட்டி சாவடிக்கிறா. அந்த வெட்டி சாவடிக்க பார்த்தோன்னா நம்ம பையனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் வந்து இந்த மாதிரி ஒரு கொலகாரியா இருப்பான்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா அவளே அவளை கொல்லுவான்ற அளவுக்கு நான் யோசிச்சே பார்க்கல,
இந்த பொண்ணு தானே என்ன லவ் பண்ணவ, இவன் இந்த அளவுக்கு ரத்த உடத்துல கிடக்குறாளே, அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அவளை காப்பாத்த போறான். அவளை தொடரப்போ அவளால தொடவே முடியல. ஆக்சுவலா என்னன்னா இது ப்ரீவியஸ் நடந்த இன்சிடென்ட், அதை எதையும் ரீவைண்ட் பண்ண முடியாது, எடிட்டும் பண்ண முடியாது. ஆனா இவன் தொட்டதை அந்த பொண்ணு உணர்றா. அவன் என்ன சொல்றான், யூகி நீங்க வந்திருக்க அப்படித்தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ரத்தத்திலேயே எழுதுறா ஹெல்ப்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பையன் ரொம்ப அப்செட் ஆயிட்டு என்ன சொல்றானா, யூனோ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கான். அவங்களோட டைமென்ஷன்ல இருந்து எல்லாமே கிராக் ஆயிட்டு அந்த டிமென்ஷன்ல இருந்து இந்த டிமென்ஷனுக்கு வரான். 2 பேரும் சண்டை போறதுக்கு அப்படியே ரெடி ஆறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த பாய் ஃப்ரம் யூ ஹரிகரன் ஃப்ரம் அனிமி ஸ்டோரி சேனல். தேங்க்யூ.